ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகர்கோயில் ஸ்வீட் ஹார்ட்ஸ். அதாவது நமக்கு வந்துட்டு ஆல்ரெடி ஒரு சேனல் இருந்துச்சு, நாகர்கோயில் மார்க்கெட் ட்ரேடர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருந்துச்சு. இப்போவும் அந்த சேனல் இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளோட நியூ சேனல் நாகர்கோயில் ஸ்வீட் ஹார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்காக நம்ம இந்த சேனல் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்துட்டு நாகர்கோயில் மார்க்கெட் ட்ரேடர்ஸ்னு சொல்லிட்டு ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் ரிலேட்டடாக வந்து ஒரு சேனல் வச்சிருக்கோம். ஸோ அது வந்துட்டு ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருக்கும். ஓகேவா, கிளாஸஸாக இருக்கட்டும், கற்றுக்கிற விஷயங்களாக இருக்கட்டும், எஜுகேஷன் ரிலேட்டடாக இருக்கும். ஸோ நம்மளோட ஒரு சைடில் வந்துட்டு நம்ம ஃபுல்லாக வந்துட்டு ஃபன் இருக்கும், நம்ம லைஃப் ஸ்டைல் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தையும் நம்ம வந்துட்டு வெளியே காட்டணும். காட்டணும் மீன்ஸ் ஸோ அதை வந்துட்டு ஒரு ஃபன்னாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஓப்பன் பண்ணது தான் இந்த நாகர்கோயில் ஸ்வீட் ஹார்ட்ஸ் அப்படிங்கிற சேனல். ஸோ அந்த சேனலுக்கு நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் எனக்கு கொடுத்துருந்தீங்களோ அதே போல் இந்த சேனலுக்கும் எனக்கு சப்போர்ட் கொடுத்து இந்த சேனலில் வர வீடியோஸ் வாட்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதில் வந்துட்டு ஒரு ஃபன்னுங்கிறத தாண்டி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா, ஸோ மறக்காமல் நம்ம சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு. ஓகே, இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு என்ன ஒரு விஷயம் பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்னதாக ஒரு ட்ராவல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாட்டர்டே ஈவினிங் வந்துட்டு விநாயகர் ஊர்வலம் இருந்துச்சு. ஸோ அந்த சைடில் ஸோ அங்கேருந்து தாண்டி வந்து ஒரு சின்னதாக நேச்சர் நோக்கி ஒரு ட்ராவல் போவோம் அப்படின்னு சொல்லி வர்றப்ப நான் எங்கே போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாகர்கோயில் டு காவல் கிணறு போகிறதுக்கு நியூ பைபாஸ் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ நம்ம கவர்மெண்ட் வந்துட்டு நீட்டாக ஒரு பைபாஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. அப்டா மார்க்கெட்லேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த பைபாஸில் இன்றைக்கி வந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு நேச்சர் ட்ராவல் போகிறப்ப ஓகே இது ஒரு விலாகாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த விலாகில் யாரெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான், அப்புறம் நம்மளோட சுட்டி பாய் ரக்ஷித், ஓகே சுட்டி பாய் ரக்ஷித், அப்புறம் நம்மளோட கைகர், அதாவது நம்ம கார், அப்புறம் நம்மளோட ஸ்வீட் ஹார்ட். ஸோ எல்லோரும் சேர்ந்து தான் நம்ம வந்துட்டு இந்த விலாக் பண்ண போகிறோம். ஓகேவா, என்னென்ன விஷயங்கள் பண்ணுறோம், என்னென்ன ட்ராவல் பண்ணுறோம், என்னென்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறது முதற்கொண்டு எல்லாத்தையும் வந்துட்டு நியூவாக வந்துட்டு கொஞ்சம் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ எல்லோரும் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். ஓகேவா, ஓகே நம்ம ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம அந்த பைபாஸில் என்டர் ஆனோன்னே ஸோ ஒரு அழகான ஒரு கிளைமேட்டோட ஒரு சன்செட்டு, ஆல்ரெடி சன்செட் ஆயிடுச்சு, பட் அந்த ஏரியா வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஸோ அதை வந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ நான் வெளியே வரேன், வந்து காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் நின்றுட்டு வெளியே வரீங்க அப்படின்னா கேர்ஃபுல்லாக ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸோ பின்னாடி வர வெஹிக்கிள்ஸ் பார்த்துக்கணும். ஓகேவா, ஸோ நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணுறப்ப வந்து தட்டுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி ஒன் பேல வர்றவங்களும் நிறைய பேர் வருவாங்க. ஸோ இவங்களெல்லாம் பார்த்து தான் நம்ம இறங்கணும். ஓகேவா, ஓகே கிளியர் பண்ணிட்டு நான் அப்படி சுற்றி வந்து கேமரா வாங்கிக்கிறேன். இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆக்சுவலி செம்ம ஒரு நல்ல கிளைமேட்டு. ஓகேவா, மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் வானத்தோட அந்த மேகமாக இருக்கட்டும், கீழே பார்த்தீங்கன்னா வந்துட்டு குளம். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி இருக்குது. நம்மளோட ரக்ஷித் வந்துட்டு ஏறி உட்காந்துருக்காரு. ஸோ இந்த இடத்துல உட்காரும்போது நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் உட்காந்துக்கணும். ஓகேவா, ஸோ இது வந்துட்டு நம்மளோட பைபாஸ் ஸ்டார்ட் ஆன அந்த ஏரியா. அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா தாலாக்குடி நீலகண்டன் ஹோட்டல் இருக்கும். ஸோ அந்த ஏரியாவில் தான் நம்ம இப்போ நின்றுட்டுருக்கோம். ஓகேவா, ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு வியூ. ஓகேவா, ஸோ ஸ்டார்ட் பண்ணது நம்ம ஒரு நல்ல நேச்சரில் நின்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஓகே அடுத்தடுத்து நம்ம வந்துட்டு எங்கெங்கே போகிறோம் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். ஓகே நம்ம இப்போ வந்துட்டு இங்கேருந்து கிளம்ப போகிறோம். ஓகேவா, ஸோ நான் இப்போ தான் பைபாஸில் ஏறி இருக்கேன். நம்ம அந்த நேச்சர் பார்த்துட்டோம். அடுத்து நம்ம இங்கேருந்து கிளம்புறோம். அந்த இன்ட்ரடக்ஷன் வீடியோ எடுத்து முடிகிறதுக்குள்ளாடியே ஓரளவு நமக்கு வந்துட்டு நியூவாக எடுக்கிறோம் இல்லையா, செட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இங்கே இருந்துட்டு ட்ராவல் பண்ணி போகிறோம். அடுத்து வந்துட்டு நமக்கு டோல் வரும். ஓகேவா, ஸோ நமக்கு வந்து தேரேகால் புதூரோட டோல் வரும். அந்த டோலில் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதுக்கடுத்து அதை தாண்டி நம்ம வந்துட்டு என்ன விஷயங்கள்லாம் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு நான் சொல்கிறேன். நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டாக பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, சீட் பெல்ட் அப்படிங்கிறது கம்பல்சரி. ஓகேவா, ஸோ நிறைய பேர் சீட் பெல்ட் போடாமல் ட்ராவல் பண்ணுறீங்க. சீட் பெல்ட் அப்படிங்கிறது உங்களோட உயிரை காப்பாற்றுறதுக்கான ஒரு விஷயம். ஓகேவா, ஓகே நம்ம ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்படியே வந்துட்டு நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். ஓகேவா, ஓகே நான் ஃபஸ்ட்டு ஸ்டேடியாக எடுத்துக்கிறேன். இங்கே ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும். ஓகேவா, இந்த ரோட்டில் ஏன்னா இது வந்துட்டு பைபாஸ் அப்படிங்கிறதுனால ரொம்ப வேகமாக வருவாங்க. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் நீங்கள் வந்துட்டு வண்டி மூவ் பண்ணணும் சைடில் இருந்து நீங்கள் வரப்போ. ஓகேவா, ஓகே ஷோ நம்ம நேச்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், ஓகே க்ளவுடியாக செம்மையாக இருக்கும். ரக்ஷித், இந்த கிளைமேட் உனக்கு எப்படி தோணுதுடா? மழை பெய்யுமா? டேய் மழை எங்கடா பெய்யுது? கிளைமேட் வந்துட்டு ஒரு சில் கிளைமேட்டாக இருக்கு இல்லையா? ஸோ நம்ம அது இப்போ எப்படி உனக்கு பிடிச்சிருக்கா? நமக்கு பாரு மேகம்லாம் மேலே இந்த மாதிரி இருக்குது. உனக்கு எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு? பிடிச்சிருக்குதா? வீடியோக்காக சொல்கிறியா உண்மையாகவே சொல்கிறியா? உண்மையாகவே. ஓகே ஓகே நிஜமாகவே வந்துட்டு இந்த ஏரியா வந்துட்டு நல்லா இருக்கும். நீங்கள் வந்துட்டு ஈவினிங் டைமில் ஃபேமிலியாக ஒரு சின்ன டிரைவ், லாங் டிரைவ் போகணும் அப்படின்னு நினச்சாலோ, அல்லது உங்களுக்கு கொஞ்சம் மைண்ட் வந்துட்டு டிஸ்டர்ப்டாக இருக்குது, இந்த டைமில் நான் கொஞ்சம் ட்ராவல் பண்ணி போய் நல்லா எனக்கு நேச்சர் பார்க்கணுன்னு நினச்சாலோ நீங்கள் இந்த ஏரியாவுக்கு வரலாம். ரொம்ப ஒரு க்யூட்டான ஒரு ஏரியாவாக இருக்கும். ஓகேவா, நேச்சரில் க்யூட்டாக இருக்கும். க்யூட்டுன்னு எந்த விஷயத்தையும் சொல்கிறேன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஓகேவா,
ஸோ இது போகிறப்ப அடுத்து வந்துட்டு நமக்கு டோல் வரும். ஓகேவா? ஸோ நான் டோல் கிட்ட போயிட்டு அடுத்து நான் ஆன் பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகே, நம்ம வந்துட்டு தேரைகால் புதூரோட அந்த டோல் தாண்டிட்டோம். 45 ருபீஸ் சார்ஜ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு காருக்கு அவ்வளோ சார்ஜ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து பைக்குக்கு வந்து ஃப்ரீ தான். ஓகேவா? காருக்கு சார்ஜ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நான் வரப்போ வந்துட்டு ஒரு சின்ன விஷயம் நான் இதுக்கு முன்னாடி நோட் பண்ணியிருக்கேன். டோலில் வந்துட்டு நம்ம ஒரு 10 செகண்ட்ஸ் மேலே என்னவோ வெயிட் பண்ணியாச்சுன்னா நமக்கு டோல் ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். உண்மையாக பொய்யன்னு எனக்கு தெரியல. பட் நான் வந்துட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணேன். ஆல்மோஸ்ட் வந்து 1 மினிட் கிட்ட வெயிட் பண்ணேன். எனக்கு ஃப்ரீயெல்லாம் ஒன்றும் கொடுக்கல, 45 ருபீஸ் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல இருந்து இப்போ நம்ம வந்துட்டு ட்ராவல் பண்ணி அடுத்து எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டோல் தாண்டினதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடில் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு டீ ஷாப் இருக்கும். ஓகேவா? ஸோ நான் முன்னாடி சாப்பிட்ருக்கேன் அந்த இடத்துல டீ. பட் இப்போ வந்து நம்மளால் ரைட்டில் போக முடியாது அப்படிங்கிறதுனால நம்ம கொஞ்சம் தாண்டி போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம டீ சாப்பிட்லாம். ஓகேவா? ஸோ நல்ல ஒரு டீயோட நம்ம வந்துட்டு அடுத்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பைபாஸ் எண்ட் ஆகிற இடத்துல வந்துட்டு ஒரு பையன் வந்துட்டு சோளம் வித்துட்டு இருப்பான். ஆக்சுவலி அந்த சோளம் வந்துட்டு எனக்கு ஃபேவரேட்டோ இல்லையோ, என்னோட சுட்டி பையாக்கும் ஸ்வீட் ஹார்ட்டுக்கும் வந்துட்டு அது ஃபேவரேட். ஸோ அதையும் நான் வந்துட்டு வாங்கிட்டு எப்படி இருக்குது, எந்த மாதிரி பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ வந்துட்டு ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் வீடியோவை. ஓகே, நான் சொன்ன டீ ஷாப் இது தான். ஆக்சுவலி இன்னும் பாருங்கள், ரைட் சைடு இருக்கும். இந்த டீ ஷாப் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண புதுசில் வந்துட்டு கொஞ்சம் டல்லாக தான் இருந்துச்சு. பட் இப்போ ஓவரால் நல்லா போயிட்டு இருக்கு பிகாஸ் ஆஃப் டேஸ்ட். ஓகே, டேஸ்ட் அண்ட் குவாலிட்டி நல்லா பண்ணுறாங்க. ஸோ நல்லா கூட்டம் இருக்குது. ஓகேவா? பாருங்க, மவுண்டைன் வந்துட்டு பக்கத்துல வந்துச்சு. ஓகேவா? நிஜமாவே எனக்கு தெரிஞ்சு இந்த பைபாஸ் வந்துட்டு எனக்கு போட்டது வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஓகேவா? எப்படின்னு சொல்கிறப்ப நமக்கு வந்துட்டு காவல் கிணறு போனோம் அப்படின்னா, ஸோ இதுக்கு முன்னாடி போகிறப்ப கொஞ்சம் ஊருக்குள்ளாடி போயிட்டு டிராஃபிக் ஆகிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. பட் இந்த ரோடு போட்டதுக்கப்புறம் அங்கே இருக்கிற டிராஃபிக்ஸ்லாம் கம்மி ஆகிருக்கு அப்படிங்கிறது எனக்கு வந்து தோணுது. பர்சனலாக எனக்கு தோணுது. ஓகேவா? ஸோ அது வந்துட்டு இந்த மலைக்கு பக்கத்தோடு இப்படி போகிறப்ப நல்லா இருக்குது, ஒரு நல்ல ஃபீலிங் கொடுக்குது கண்டிப்பாக. ஸோ அதனால் என்னை பொறுத்தளவில் இந்த ரோடு வந்துட்டு எனக்கு ஒரு பெஸ்ட்டு ரோடாக எனக்கு தோணுது. ஸோ அது வந்துட்டு ட்ராவல்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்மளோட ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக இருக்கட்டும், கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டு. இங்கே ஒரு பல்க்கும் இருக்குது. ஓகேவா? ஸோ ஹெச்பின்னு நினைக்கிறேன் ஒரு பல்க் இருக்குது. ஆக்சுவலாக அதை மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். எதுக்காக அப்படின்னா நிறைய பேர் வந்து இந்த மாதிரி அவுட்டரில் இருக்க பைபாஸில் வந்துட்டு பெட்ரோல் பல்க் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டவுட் இருக்கும். ஸோ இங்கே வந்துட்டு ஒரு பெட்ரோல் பல்க்கும் உங்களுக்கு இருக்குது. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்துட்டு பெட்ரோல் டீசல் எதுவும் இல்லாமல் இருந்தால் கூட நீங்கள் பயப்படாமல் இந்த ஏரியாவுக்கு வரலாம். ஓகேவா? அப்புறம் நிறைய ஒர்க் நடந்துட்டு இருக்கு சைடில் இப்போ. ஓகேவா? ஸோ அடுத்து வந்துட்டு நம்ம எங்கே போய் டீ சாப்பிட போகிறோம். ஆக்சுவலி இந்த ரோட்டில் வந்துட்டு பண்ணைப்பால் டீ ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீ ஸ்டால் உண்டு. ஓகேவா? இது நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் நான் அதில் இது வரைக்கும் நான் வந்துட்டு குடிச்சதில்லை. அதுக்கு முன்னாடி வந்து நான் டீ சாப்பிட்ருக்கேன், அந்த இடத்துல சாப்பிட்டதில்லை. அங்கே வந்துட்டு என்ன அப்படின்னா அவங்களே வந்துட்டு பின்னாடி மாடு வச்சுருக்காங்களாம். அந்த மாட்டிலேருந்து பாலை கறந்துட்டு வந்து போட்டு கொடுப்பாங்க. பாக்கெட் மில்க் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். உண்மையாக இல்லையா அப்படிங்கிறத வந்துட்டு இன்றைக்கி நான் குடிச்சு பார்த்துட்டு நான் சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ நான் அடுத்த வீடியோ வந்துட்டு இந்த வீடியோட கண்டினியூ அந்த ஷாப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே, நான் சொன்ன அந்த காஃபி ஷாப்புக்கு நம்ம வந்துட்டோம். அது நேம் பார்த்தீங்கன்னா நாச்சியார் காஃபி அப்படிங்கிறது, ஃபார்ம் ஃப்ரெஷ் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ நான் வந்துட்டு பண்ணைப்பால் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். ஃபார்ம் ஃப்ரெஷ் அப்படிங்கிறது இதுதான் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னா இங்கே வந்துட்டு ஏதோ மாடு வச்சுட்டு அவங்களே பால் கறந்து கொடுக்குறது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை நான் அப்படியே ஷோ பண்ணுறேன், லைட்டாக ஷோ பண்ணிக்கோ பாப்பா. அது வந்துட்டு நாச்சியார் கெஃபே அப்படிங்கிறது ஐஸ்கிரீம்ஸ், சாட், ஃப்ரெஷ் ஜூஸ்ன்னு சொல்லிட்டு ஸோ எல்லாமே இருக்குது சொல்கிறாங்க. நிறைய கார் இருக்குது, கார் பார்க்கிங்கும் உங்களுக்கு இங்கே வந்துட்டு நிறைய இருக்குது. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்தீங்க அப்படின்னா காரை வந்துட்டு நீங்கள் ரோட்டில் விட்டுட்டு வரணும்னு அப்படி அவசியம் இல்லை. உள்ளே நீங்கள் எடுத்துகிட்டு வந்து ஃப்ரீயாக நீங்கள் காரை பார்க் பண்ணிட்டு கூட போய்க்கலாம். ஓகேவா? ஸோ ஜெட்டு மாதிரி ஒரு கார் ரிவர்ஸில் போகுது. ஸோ இங்கே போயிட்டு இங்கே வந்துட்டு டீ எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நான் உள்ளே இருந்து நான் பேசி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். ஓகேவா? டீ இருக்குது, வேறு என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத நான் வந்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்கிறேன். கிட்ஸ் ப்ளே பண்ணுறதுக்கும் நிறையா இடம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், கிட்ஸ் வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ கிட்ஸுக்கான ஒரு நல்ல ஏரியாவும் இருக்குது. நம்ம சுட்டி பையாவும் நல்லா ப்ளே பண்ணுவார். ஓகேவா? கண்டிப்பாக நம்ம வந்துட்டு போயிட்டு உள்ள நான் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். ஓகேவா? ஓகே, வாங்க உள்ளே போகலாம்.
ஓகே, நம்ம நாச்சியார் கேஃபேக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு அங்கேருந்து. ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு எதுக்காக இந்த காஃபி ஷாப் போனேன் அப்படிங்கிறத நான் சொல்லி, அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் என்னென்னா, இது வந்துட்டு ப்ரொமோஷன் கிடையாது, ஓகேவா? ஸோ அந்த ஹோட்டலுக்கான ப்ரொமோஷனோ டீ கேஃபேக்கான ப்ரொமோஷன் எதுவுமே கிடையாது. நான் ஃபஸ்ட்டு மெயின்லி போன ரீசன் வந்துட்டு அந்த மில்க் அப்படிங்கிறது வந்துட்டு ஃபார்ம் ஃப்ரெஷ் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு இதை சூஸ் பண்ணியிருந்தேன், ஓகேவா? ஸோ சூஸ் பண்ணி உள்ளே போயிட்டு நான் ஆர்டர் பண்ணது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு காஃபி, ஒரு பால், அப்புறம் வந்துட்டு ஒரு மசால் பூரி, ஒரு மொஹிட்டோ, ஓகேவா? ஸோ வந்துட்டு இதை எதுக்காக நான் அந்த பால் ஆட் பண்ணேன், நான் எப்போவுமே காஃபி தான் சாப்பிடுவேன். எதுக்காக பால் நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னா, அந்த பாலோட டேஸ்ட் அண்ட் திக்னஸ் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத, ஓகே அந்த சொன்னது மாதிரி இருக்கா அப்படிங்கிறத நான் செக் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டுக்காக போனேன். பட் அதை செக் பண்ணி கண்டுபிடிக்கிற அளவுக்கு நான் பெரிய ஆள்லாம் ஒன்றும் கிடையாது. பட் நான் நினச்சி போன மாதிரி என்ன இருந்துச்சு அப்படின்னா, அந்த பால் வந்துட்டு கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு, திக்னஸும் நல்லா இருந்துச்சு, ஓகேவா? ஸோ இது போயிட்டு பின்னாடி மாட்டிலேருந்து கறந்துட்டு வராங்களா அப்படிங்கிறதெல்லாம் நான் போய் பார்க்கல, எனக்கு அதுக்கான டைம் இல்லை. பட் வந்துட்டு அந்த மில்கோட அவங்க சொன்னது மாதிரி என்ன இருந்துச்சு அப்படின்னா, அந்த குவாலிட்டி வைஸ் ஓகே நல்லா இருந்துச்சு. பால் அப்படிங்கிறத டேஸ்ட் பண்ண நல்லா இருந்துச்சு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பானிபூரி அப்படிங்கிறதும் டேஸ்ட் வைஸில் வந்துட்டு குட், ஓகேவா? ஸோ நல்லா இல்லை அப்படிலாம் சொல்ல முடியாது, நல்லா இருந்துச்சு. அண்ட் மொஹிட்டோவும் சூப்பர். அண்ட் முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அந்த இடத்த வந்துட்டு ரொம்ப க்ளீனாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க, நீட்டாக இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு இந்த சில்ட்ரனுக்கான பிளேயிங் கொடுத்துருக்குறது. நம்ம சுட்டி பையா வந்துட்டு ரொம்ப நேரமாக ப்ளே பண்ணிட்டு வர்றதுக்கே மனசு இல்லாமல் விளையாடிட்டு இருந்தான். ஸோ இந்த விஷயங்கள் கொடுத்து அதை நம்ம அட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தில் பார்க்கும்போது ஓகே, கேஃபேல போயிட்டு நம்ம வந்துட்டு நல்ல ஒரு திருப்தியான ஃபீலோட வெளியே வந்தோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்குது, ஓகேவா? ஸோ சீக்கிரம் வெளியே வந்துட்டோம். எதுக்காக அப்படின்னா, நம்ம அந்த சோளத்தை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம அந்த நாச்சியார் கேஃபேலேருந்து பைபாஸ் ரோட்டில் ஏறி போயிட்டுருக்கோம், ஓகேவா? ஸோ இதுக்கு அடுத்து நிறைய கேஃபேஸ் இருக்கும், ராயல் இருக்குது, ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம அடுத்து எங்கே போய் நிற்கிறோம், என்ன வாங்குகிறோம் அப்படிங்கிறத நான் அடுத்து அங்கே போயிட்டு உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேவா? ஸோ அது வரைக்கும் ஜஸ்ட் ரோடு பாருங்கள், எதுவுமே தெரியாது, ஜஸ்ட் வண்டி மட்டும் போயிட்டு இருக்கிறது மட்டும்தான் நமக்கு தெரியும், ஓகேவா? பைபாஸ் ரோடு. பைபாஸில் டிரைவ் பண்ணுறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக டிரைவ் பண்ணணும், ஓகேவா? ஃபஸ்ட்டு சீட் பெல்ட் அப்படிங்கிறது கம்பல்சரி. அப்புறமா பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஆர் ரைட் நீங்கள் மாறுறீங்க அப்படின்னா இண்டிகேட்டர் அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ மோஸ்ட்லி இந்த பைபாஸில் வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆகுறது ஜாஸ்தி. எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா, நைட் டைம்ஸில் வந்துட்டு அங்கேயும் இங்கேயும் காரு, லாரி அந்த மாதிரி சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணுங்கள். நீங்கள் வெளியே வரோம், சுற்றி பார்க்குறதுக்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அலட்சியமாக உங்கள் டிரைவிங்கில் காட்டிடாதீங்க, ஓகேவா? நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள், எங்கே வேணால் போய் இறங்கி நின்று என்ன வேணால் வாங்கி சாப்பிட்டுங்க எடுங்க. பட் உங்கள் டிரைவிங்கை பொறுத்தளவில் பக்காவாக சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள், ஓகேவா? ஓகே, நம்ம எதிர்பார்த்து வந்த விஷயம் நடக்காமல் இருந்துச்சுன்னா ஒரு டிஸப்பாயின்மெண்ட் இருக்கும், எல்லாரோட ஃபேஸ்லேயும் ஒரு சேட்னஸ் இருக்கும். அதுதான் இப்போ எங்கள் 3 பேரோட ஃபேஸ்லேயும் வரப்போகுது. ஏன் அப்படின்னா, நாங்கள் எதிர்பார்த்து வந்தது இந்த ட்ராவலில் ஒரு எண்ட் பாயிண்டாட்டு அங்கே நம்ம அதை டேஸ்ட் பண்ணணும் சொல்லி வந்தது அந்த சோளம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான். ஸோ பையன் இங்கே வச்சுட்ருப்பான், நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த சோளத்தை சுட்டு அதில் சம்திங் மசாலா என்னமோ போட்டு கொடுப்பான், அது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கடை வந்துட்டு இன்றைக்கி லீவ். ஸோ என்ன ஆச்சுன்னு தெரியல, அந்த கடை அங்கே எதுவுமே இல்லை, அங்கே பாருங்கள். ஸோ காட்டு எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த எண்டு, ஓகேவா? அந்த பைபாஸோட எண்டில் தான் அந்த கடை இருக்கும். அந்த இடத்துல அந்த கடை அப்படிங்கிறது இல்லை, ஓகேவா? ஸோ ஒரு பெரிய டிஸப்பாயிண்டட் வந்துட்டு இந்த விஷயத்தில் நமக்கு நடந்திருக்கு, சோளம் கிடைக்காம போனதில். இந்த சோளத்துக்காக கெஃபேலேருந்து வேகமாக கிளம்பி வந்தோம். ஸோ அங்கே நிறைய விஷயங்கள் சாப்பிட வேணும்னு கேட்டாங்க நம்ம ஸ்வீட் ஹார்ட்டும் நம்மளோட சுட்டி பையாவும். பட் அது வேண்டாம், உங்களுக்கு அங்கே போகணுன்னா சீக்கிரமாக கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக கிளப்பி கூட்டிகிட்டு வந்தேன். பட் இங்கே இந்த சோளம் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறப்ப நிஜமாவே இது ஒரு வருத்தமான விஷயமா தான் இருக்குது, என்ன சுட்டி பையா? பட் பரவாயில்ல, நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இது வந்துட்டு இனி எனக்கு தான் இது ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, சோளத்துக்கு பதிலாக நான் வேறு ஏதாச்சும் வாங்கி தர மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்து என்ன பண்ணிக்கலாம்? ஓகே, இன்னைக்கு ட்ராவலில் வந்துட்டு நம்ம சோளத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம், கிடைக்கல. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை நம்ம வந்து நேச்சர்ஸ் பார்த்தோம், நிறைய பார்த்தோம். அண்ட் இந்த ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய லைட் உங்களுக்கு மேலே தெரியும். இது வந்துட்டு அங்கே இருந்து வரும்போது நம்ம சுட்டி பையா கேட்டார், இது என்ன ட்விங்க்லிங் ஸ்டார்ஸா அப்படின்னு கேட்டார். அது எதுவுமே ஸ்டார்ஸ் கிடையாது. ஸோ அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ லெஃப்ட்டில் பாருங்கள், இது எல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா விண்டு மில், ஓகேவா? காத்தாடி நிறைய இருக்கும் இந்த ஏரியாவில். அந்த பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 6 o'clock ஆர் 5:30 அந்த டைமில் வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஒயிட்டாக அங்கே இங்கேயா சுற்றிக்கிட்டே இருக்கும், ஓகேவா? ஸோ ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு நம்ம இன்றைக்கி வந்த டைமிங் வந்து கொஞ்சம் தப்பாக ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அந்த சோளம் கடைக்கு.
முடிஞ்சால் நம்ம அடுத்து வேறு எங்கேயாச்சும் லாங் ட்ரைவ் போகிறப்ப இந்த சோள கடையை வந்துட்டு நம்ம கவர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அங்கேருந்து நான் வாங்கி சாப்பிட்றது எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஆக்சுவலி இந்த வீடியோவில் வந்துட்டு நான் மெயினாகவே அந்த சோளம் தான் நான் வைக்கணும் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். எதுக்காக அப்படின்னா அன்றைக்கி ஒரு நாள் நாங்கள் போயிட்டு சாப்பிட்றப்ப அந்த டேஸ்ட் வந்துட்டு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. அது வந்துட்டு வெளியே எங்கே நிறைய இடத்துல ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். இன்ஃபேக்ட் சென்னையிலலாம் போய் ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். பட் எனக்கு அந்த டேஸ்ட் வந்துட்டு எனக்கு இங்கே வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவனோட அந்த மசாலா டேஸ்ட் அப்படிங்கிறது அது வந்து கிடைக்கல. ஓகேவா? ஸோ ஓகே, பரவாயில்ல. இது வரைக்கும் நம்ம வீடியோவை வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நம்ம சேனலை வந்துட்டு மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ்க்கு ஃபுல் சப்போர்ட் கொடுங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு வீடியோ அப்படிங்கிறதுனால நிறைய விஷயங்கள் வந்து மிஸ்டேக்காக இருக்கலாம், அல்லது வந்துட்டு தெரியாமல் எடுத்து இருந்துருக்கலாம். ஒவ்வொன்றா கரெக்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ அடுத்தடுத்து உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் ஷோ பண்ணணும். இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, ப்ரோ நாகர்கோவில் இந்த விஷயத்தை காட்டுங்க, இந்த விஷயத்த பண்ணுங்க, அல்லது இதை வந்துட்டு ஷோ பண்ணுங்க அப்படின்னு உங்களுக்கு ஏதாச்சும் தேவைப்பட வேண்டியது இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அடுத்தடுத்து வந்துட்டு அதை நான் கவர் பண்ணுறேன். ஓகேவா? என்னோட லைஃப் ஸ்டைல் இந்த மாதிரி போயிட்டு இருக்கு, நான் ட்ராவல் பண்ணி போகிறது, அந்த இந்தந்த ஏரியாஸ்க்கு போகிறோம், ட்ரேடிங் அப்படிங்கிறது ஒரு ப்ரொஃபஷனல் தாண்டி நான் என்னென்ன விஷயங்கள் பண்ணுறேன் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் நம்மளோட ஸ்வீட் ஹார்ட் நாகர்கோவில் ஸ்வீட் ஹார்ட் சேனலில் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் போயிட்டு எல்லாரும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே வந்து உங்களுக்கு அங்கே ஷோ ஆகும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய். சுட்டி பாய் பாய் சொல்லிடு. பாய்.